28ஆம் தேதிக்கான கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் பார்க்கலாம். இந்த 284ன்ற நம்பர் ஒரு நல்ல இது. இந்த பாக்ஸ் வந்து 524 அப்படின்ற பாக்ஸ் வந்துச்சுன்னா இந்த 824 பாக்ஸ் வரும். ஓகேவா? அதனால் இந்த 524 பாக்ஸ் நமக்கு நிறையா முறை வந்துடுச்சு. எப்படின்னா இங்கே பாருங்கள், 452, ஓகேவா, 254, நிறையா இந்த மாதத்தில் இது பாருங்கள் 524, அந்த மாதிரி நிறைய அது 542. இந்த மாதமும் வந்து அந்த பாக்ஸ் வந்தது. இந்த மாதம் 254 பாக்ஸ் வந்து தான் 542. ஸோ இந்த 452 அப்படின்ற பாக்ஸ் வந்தாலே 842 பாக்ஸும் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா 524 அப்படின்ற இங்கே ஒரு நம்பர் இருக்குது. இந்த 524க்கு தான் வந்து இப்போ 824 அப்படின்னு வந்திருக்கு. 2 தடவை வந்து ஒரு நம்பர் வந்துச்சுன்னா நமக்கு 542 அப்படின்ற நம்பர் இருக்குது இப்போது. ஸோ 842 அப்படின்ற நம்பர் கண்டிப்பாக மிஸ் ஆகாது, வந்தே வரும். ஆனால் அது மேக்ஸிமம் வந்து ஒரு 30 நாள் ஆகலாம். ஏன்னா உடனே இத்தனை நாளில் வரும் அப்படின்னெல்லாம் சொல்ல முடியாது. ஓகேவா? இந்த 524க்குமே எவ்வளோ நாள் நீங்களே பாருங்கள். 30 நாளில் கிட்டத்தட்ட 50 நாளுக்கிட்டே ஆகிட்டுருக்கும். ஓகேவா? 50 நாள் ஆகிட்டுருக்கும். அந்த மாதிரி இப்போ 542ன்ற நம்பருக்குமே 842ன்ற நம்பர் கண்டிப்பாக வந்தே வரும். 42 அப்படின்றது நமக்கு நிறையா வந்திருக்கும். இந்த 242 வந்தது அந்த மாதிரி. அதனால் என்ன சொல்கிறேன்னா, இந்த 842 அப்படின்ற நம்பரை ஃபாலோ பண்ணுங்கள். ஆனால் இவ்வளோ சீக்கிரம் வரும் அப்படின்னு எல்லாம் சொல்ல முடியாது. லேட் ஆகலாம். அது உடனே கூட வரலாம், சொல்ல முடியாது. இந்த மாதமே கூட வரலாம். 885 அடுத்த மாதம் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். இந்த மாதமே வந்துடுச்சு. எப்படின்னு கேட்டிங்கன்னா 887, இங்கே ஒரு 889. அடுத்த மாதம் ஃபஸ்ட்லேயே வந்துடும் 1, 2 தேதியிலன்னு எதிர்பார்த்தோம். இங்கே வந்துடுச்சு 885. ஸோ அது மாதிரி வந்து எதையுமே வந்து இத்தனை நாள் ஆகும், இவ்வளோ நாளுக்குள்ளே வந்துடும் அப்படின்னெல்லாம் எதுவும் சொல்ல முடியாது. இந்த 49 ஏவிலையுமே வந்து நாம் இந்த 38 ஏதோ இடத்துல ட்ரை பண்ணோம், 2 நாள் விட்டு வந்துச்சு. அந்த மாதிரி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக சொல்ல முடியாது. அதனால் பாருங்கள், 842ன்ற நம்பரு ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக வரும், மிஸ் ஆகாது. அது இல்லாமல் இந்த 284 பாக்ஸ் வந்துச்சுன்னா இந்த 264 அப்படியே நிற்கும். இப்போ நமக்கு வந்து 824 அப்படின்னு இருக்குது. ஸோ அதனால் 624 அப்படின்னு அதே மாதிரி 4க்கு 4 சீபோர்டில் நிறுத்தி இந்த 264 அப்படின்ற நம்பரை டைரெக்டாகவும் அடிச்சிடலாம். 264ன்னு அது பார்த்துங்க. ஏபியில் 26, 62 திருப்பி வச்சு சீபோர்டு 4 நிறுத்தி ப்ளே பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா 2 நிறுத்தி ப்ளே பண்ணி பாருங்கள். 2 நிறுத்தினீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா 64 ஏசி வரும். 6446 ஏசி வரும். அதாவது 624 இல்லைன்னா எங்கே எப்படி இருக்குது 620, அதாவது 24க்கு 24 அப்படியே ஏசி 24க்கு 24 மாதிரி பிசி 24க்கு 24 நிற்க வச்சு 624 அப்படின்ற நம்பரை ப்ளே பண்ணலாம். இந்த இடத்துல வந்து அப்படி தான் இருக்கும் பாருங்கள். 284க்கு 264. அதனால் சேமாக நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒன்று சி போர்டில் 4 நிறுத்தி ப்ளே பண்ணி பாருங்கள். இல்லைன்னா பி போர்டில் 2 நிறுத்தி ஏசியை திருப்பி வச்சு கூட ப்ளே பண்ணி பாருங்கள். ஓகேவா? இந்த 88க்கு 28 அப்படின்ற வர்றது வந்து ஒன்றும் புதுசு இல்லை. நான் எப்போவுமே ஒரு நம்பரு வரும்னா அதுக்கு முன்னாடி அது சும்மா வராது, ஏற்கனவே அதுக்கு வந்த மேட்சிங்கில் தான் வரும் அப்படின்னு சொல்லியிருப்போம். இங்கே பாருங்கள், 82க்கு 32, அது 32க்கு 82 அப்படின்றது தான் கணக்கு. அந்த மாதிரி தான் வரும். இப்போ அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஓகேவா? நிறைய மெத்தட் இருக்குது. ஆனால் இப்போ கிட்டத்தட்ட 6-7 மாதமாக அதே மெத்தடில் தான் போயிட்டுருக்கு. எதுவுமே மாறலை. இங்கே பாருங்கள், 33க்கு 28. இங்கே பாருங்கள், 83க்கு ஒரு 82. ஸோ அதாவது அந்த 88 அப்படின்னு வரும்போது அந்த 28 அப்படின்ற நம்பரு மேட்ச் ஆகுது. அதை தான் சொல்ல வரேன்.
இப்போ நம்ம நேற்றுமே வந்து 28 அப்படின்ற நம்பர் தான் எடுத்தோம். அதாவது இந்த இடத்துல 28 தான் எடுத்தோம். ஆனால் ஒன்று நம்ம நோட் பண்ணல. இங்கே 09க்கு 06 இங்கே திரும்பி இருக்குது. 95 65 சி போர்டு தான் ஏ போர்டுக்கு வந்திருக்கு. ஸோ அதான் நம்ம வாட்ச் பண்ணல. வாட்ச் பண்ணோம். ஆனால் வந்து இங்கே 38க்கு 28 வரும் அப்படின்னு எடுத்துட்டோம். ஆனால் வந்து இங்கே இருக்கிற சி போர்டு தான் ஏ போர்டுக்கு வந்திருக்கு அப்படின்னு வச்சு எடுத்திருந்தா கரெக்டாக 82ன்ற நம்பரே எடுத்திருப்போம். அப்படி 82 எடுத்திருந்தால் 24 எடுத்திருக்கலாம். ஏன்னா பிசி 24 வரணும் அப்படின்றது ஐடியா இருந்துச்சு. அதை மெம்பர்ஷிப்பில் ஃபாலோ நம்பரில் கொடுக்கலான்னு மறந்துட்டேன். ஏன்னா 274க்கு ஒரு 24 வரணும். எப்படி அப்படின்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த 49 99 மாதிரி இந்த 74க்கு 24 வரணும் அப்படின்னு 2 முறை ஒரு நம்பரு. நீங்கள் பாருங்கள் 34 39 திரும்பவுமே ஒரு 39 வரலாம். ஓகேவா? அந்த மாதிரி 2 முறை 74க்கு ஒரு 24 வரணும். அப்படி 82 எடுத்திருந்தால் நம்ம கண்டிப்பாக 824ன்ற நம்பரை எடுத்துருக்கலாம். ஆனால் ஒரு நண்பர் வந்து நேற்று வின்னிங்கு 82 28 ஏபியில் 10 10 செட்டு போட்டு 824 அப்படின்ற டைரெக்டாக ஒரு நம்பர் வச்சு, ஏன்னா இங்கே நாங்கள் லோக்கலில் பேசிப்போம் இல்லையா, அந்த மாதிரி பேசும்போது 74க்கு ஒரு 24 வரணும் அப்படின்னு நாங்கள் பேசும்போது அதை அவர் கரெக்டாக ஞாபகம் வச்சு பண்ணிக்கிறாரு. நான் டிக்கெட் ப்ளே பண்ணுறதில்ல, அதனால் நமக்கு ஐடியா இல்லை. ஓகேவா? ஆனால் கெஸ்ஸிங் ஓரளவுக்கு நம்ம கரெக்டாக வந்துட்டோம். இன்னும் ஒன்று 28 அப்படின்னு எடுத்துட்டோம். சரி, இப்போ பாருங்கள் என்னென்னா, இங்கே பாருங்கள் 88க்கு இந்த 28ன்ற நம்பரு, 83க்கு 87, இங்கே பாருங்கள் 88க்கு ஒரு 87, அதே கரெக்டாக மேட்ச் பண்ணியிருப்பாங்க. பின்னா நான் இங்கே பாருங்கள் இந்த 882 873 நமக்கு இங்கே ஒரு நம்பரு ப்ளஸ் பண்ண மாதிரி, இங்கே அதே மாதிரி ஒரு நம்பரு மைனஸ் பண்ணி இந்த கேமுக்கு வந்திருக்கு. ஓகேவா? அதே மாதிரி இந்த 28ம் இங்கே பாருங்கள் 82க்கு அப்படியே ஃபுல் ஆப்போசிட்டு 73, அதை திருப்பி அந்த 8க்கு 8 அப்படியே நிறுத்தியிருக்காங்க. அதே மாதிரி இங்கே பாருங்கள் இந்த 74க்கு 24, திரும்ப இந்த ஏவில் இருக்கிற 22க்கு இங்கே 27க்கு அப்படியே 22 அப்படின்னு மேட்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இந்த 9க்கு 2ன்ற மாதிரி 4க்கு 2 அதை வச்சு தான் மேட்ச் ஆகிருக்கு. அதே மாதிரி இங்கே 2 3ன்ற மாதிரி இங்கே 2 8, அதாவது ஸோ இந்த மாதிரி நம்பரு பக்கத்தில் மேட்ச் ஆகும். அந்த மாதிரி இங்கே பாருங்கள் 682. ஓகேவா? 682. ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் அப்பப்போ இதெல்லாம் ஞாபகம் வச்சு நம்பர் எடுக்கிறதுக்கு தான் சொல்கிறோம். இந்த 88க்கு 82 அப்படின்ற நம்பர் நிறைய இடத்துல மேட்ச் ஆகிருந்து நம்ம அடிக்கடிக்கு இந்த மாதிரி நிறையா சில இதெல்லாம் பார்த்துருக்கோம். அதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சு கெஸ்ஸிங் எடுக்கிறதுக்கு தான். இனிமேல் நாம் வந்து இந்த 28ஆந்தேதி கெஸ்ஸிங் போல் இதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? பார்த்து வச்சு நீங்கள் இதை ப்ளே பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு கெஸ்ஸிங் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுதான். ஓகேவா? இப்போ பாருங்கள் இந்த 682 அது கீழே 399. ஓகேவா? இந்த 82 ஏபியில் அப்படியே 28 அப்படின்னு வைக்கும்போது, இந்த 6க்கு 3 ப்ளஸ் பண்ணி இங்கே 9 அப்படின்னு வைக்கும்போது, அது கீழே இருக்கிற 399ல் இந்த 3க்கு ஒரு 3 ப்ளஸ் பண்ணி பாருங்கள், 699 கரெக்டாக மிஸ்ஸே ஆகாது. ஓகேவா? அதாவது இந்த கேரளாவில் வந்து இருக்கிறதே வந்து அதுதான். நீங்கள் எத்தனை டிக்கெட் போட்டிருந்தாலுமே சரி, மிஸ் பண்ணவே மாட்டாங்க. இந்த ரிசல்ட்டு தான் வரணும், அந்த ரிசல்ட்டு தான் வரும். ஓகேவா? சில பேர் ஓவர்லோடு அப்படின்னெல்லாம், அதாவது அன்சோல்டே அடித்தாலும் சரி, அந்த நம்பர் வர வரைக்கும் அந்த 3 அன்சோல்டு கூட அடிப்பாங்க. ஓகேவா? இந்த இடத்துல 82 நிற்காம எந்த நம்பர் நின்று இருந்தாலுமே சரி, இந்த இடத்துலையுமே நம்ம 945 அப்படின்ற நம்பர்லேருந்து அன்சோல்டில் நம்ம மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோம். ஆனால் இந்த 88 தான் இந்த இடத்துல வரணும். ஓகேவா? அப்படி வரல அப்படின்னா அவன் எத்தனை தடவைனாலும் அன்சோல்டு அடிப்பாங்க. ஓகேவா? அதனால் வந்து எந்த நம்பரு வரணும் அப்படின்மோ அந்த நம்பர் கண்டிப்பாக வந்தே வரும். ஓகேவா? அதுதான் கேரளா கேமில் இருக்கிற ஒரு நல்ல இது நமக்கு. அதனால் பாருங்கள், இங்கே பாருங்கள் 28க்கு டைரெக்டாக அப்படியே 73 ஃபுல் ஆப்போசிட்டு,
இப்போ இந்த 82க்குமே வந்து அப்படியே 37 அப்படின்னு வரலாம். ஏன்னா ஏற்கனவே வந்து ஒரு பிசியில் 37 இருக்குது, இங்கே ஒரு 38 இருக்குது. அந்த 38க்கு 38 வந்துருச்சு. இந்த 37க்கு 37 ஏபியும் வரலாம். ஓகேவா, 37 அப்படியே வரலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு 73 இருக்குது. 73க்கு 63, 63 இன்னொரு 63 இருக்குது. அது நடுவில் 38 இருக்குது. ஒருவேளை 37 73 ஏபியில் வரலாம். இப்போ போன மாதத்தில் ஒரு கேம் வந்தது. அது இந்த மாதம், அதாவது இந்த நமக்கு 65 95 38 78 முடிஞ்சு போச்சு. இந்த பிசியிலேருந்து ஏபியில் கரெக்டாக எடுத்து முடிச்சிட்டாங்க. வின்னிங் வாங்கியிருந்தால் சந்தோஷம். வின்னிங் வாங்கலைன்னா அடுத்த டைம் முயற்சி பண்ணிக்கலாம். இந்த மெத்தேடு வந்து இன்னும் வரல. இதை நல்லா பாருங்கள். 49 83 24. இந்த 24க்கு 42, 24க்கு 42, அந்த 83 டைரெக்டாக அப்படியே 83. ஓகேவா. அது மேலே இருக்கிற 49க்கு இங்கே பாருங்கள், 24க்கு நமக்கு 42. ஓகேவா. 83க்கு அப்படியே 83. இப்போது அந்த மேலே இருக்கிற 49க்கு இங்கே 44. இப்போ நமக்கு அந்த மாதிரி இன்னுமே எதுவுமே மேட்ச் ஆகலை. நானும் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். ஆனால் ஏதாவது இந்த 2-3 நாளில் மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் அதை ஞாபகம் வச்சு ப்ளே பண்ணி வின்னிங் வாங்க. ஓகேவா. இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கண்டிப்பாக வரும். ஏபியில் இருக்கிறது ஏபிலே வரலாம், இல்லை பிசியில் இருக்கிறது பிசிலே வரலாம். கரெக்டாக பார்த்துக்குங்க. ஓகேவா. அது மட்டும் இல்லை, இந்த 83 அப்படின்ற நம்பர் பிசியில் வரணும். அது இன்னும் வரல. என்னன்னு தெரியல. சீபோர்டு ஒரு வேளை பெண்டிங் போட்டு தான் என்னன்னு தெரில. ஏன்னா 83ன்ற நம்பரு வந்திருக்கணும். அது 38 தான் வருது தெரில, 83 அப்படின்னு வரல. ஆனால் 83ன்ற நம்பர் பிசியில் வரும். 83ன்றது கண்டிப்பாக பிசியில் வரும். பாருங்கள். சரி, இப்போ 28ஆந்தேதி கெஸ்ஸிங் போயிடலாம். நிறையா பேசிட்டேன்னு நினைக்கிறேன். பாருங்கள், இந்த 24க்கு ஒரு 36. ஓகேவா. 24க்கு ஒரு 36. இதை நல்லா கவனிங்க. 24க்கு 36. 42க்கு ஒரு 36. 42க்கு ஒரு 36. இப்போ 42க்கு கவனிங்க. 42க்கு ஒரு 66. இதை எப்படி வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், சீபோர்டு 6க்கு 1, இந்த 36 66 அப்படின்னு வரும்போது அந்த சீபோர்டு 4க்கு 9. ஓகேவா. 4க்கு 9. இப்போ இதை வச்சு கெஸ்ஸிங் எடுக்கலாம். இப்போ 42 பிசி எடுத்துக்கலாம். 42க்கு பிசியில் அப்படியே 24 அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த ஏ போர்டில் இருக்கிற 7க்கு இங்கே 8, அதனால் 8க்கு 8 வச்சிடலாம் ஏ போர்டில். இந்த 36 24க்கு 63 அப்படின்னு வைக்கலாம். இங்கே 36க்கு 66 தானே வந்திருக்கு அப்படின்னா இது இந்த பேட்டர்ன் முடிஞ்சு போச்சு. ஓகேவா. இந்த பேட்டர்ன் இதோட க்ளோஸு. இப்போ நம்ம திரும்ப வந்து 36க்கு 66 அப்படின்னு வரணும் அப்படின்னா இந்த 42ல் எப்படி இந்த 24ஓட 1 மேட்ச் ஆச்சோ அந்த மாதிரி இந்த 42ல் 2 மேட்ச் ஆச்சுன்னா தான் அது எடுக்கணும். அந்த மாதிரி 422 இன்னுமே வரல. இதுக்கப்புறம் வரலன்னு நினைக்கிறேன். வந்துருந்தால் அந்த கெஸ்ஸிங் எடுத்திருப்போம். தேடி பாருங்கள். 422 822 தான் வந்திருக்கும். 422 இன்னும் வரல. ஓகேவா. 422 வரல. ஒருவேளை 422 எடுத்திருந்தால் அந்த 662 அப்படின்ற நம்பரை கூட எடுத்துருக்கலாம். ஓகேவா. அது இன்னும் வரல. ஸோ இந்த கேம் வந்து இந்த மாதம் விட்டு இங்கே வந்திருக்கணும், வரல. ஆனால் நம்ம இதிலேருந்து மேட்ச் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக சான்ஸ் இருக்குது, இதில் வரத்துக்கு. ஸோ இப்போ நம்ம 42க்கு 24. ஸோ இந்த 36 டைரெக்டாக அப்படியே பிசியில் 36 அப்படின்னு வைக்கலாம். 63ல் 36ன்னு டைரெக்டாக வைக்கலாம்.
ஏ போர்டில் 7க்கு 7 சி போர்டில் இங்கே 8க்கு 8 நிறுத்தலாம். 836 அப்படின்ற ஒரு நம்பரை இந்த இடத்துல மேட்ச் பண்ணலாம். ஓகேவா? ஆறு நமக்கு போன மாதம் 86, அப்புறம் இங்கே 76. ஸோ 66 தான் வரணும். அடுத்த 6 வந்தால் 66 தான் வரணும். ஏன்னா அதுதான் வந்து அப்படி தான் வரும். இங்கே நமக்கு லாஸ்ட்டாக 936 அப்படின்னு ஒரு நம்பர் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 56 அப்படின்னு ஒரு நம்பர் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அந்த 56க்கு தான் இந்த 86 வந்துச்சு. எங்கே அந்த 56, அதாவது சி போர்டில் 6ன்ற நம்பரு ரொம்ப கம்மியாக தான் வந்தது. முப்பத்தி 6, இங்கே ஒரு 56, கரெக்டு. இந்த 56, இங்கே ஒரு 06, இந்த 06, 56, 86. இப்போ இங்கே 36, இந்த 86. நல்லா நோட் பண்ணுங்கள். 06, அதுக்கு 06க்கு ஒரு 56, 36க்கு ஒரு 86. அடுத்த 6 நமக்கு பார்த்திங்கன்னா இந்த 76. ஓகேவா? இந்த 76 தான். இந்த 36, 86, இந்த 76க்கு ஒரு 26 இல்லைனா 66 தான் வரணும். ஓகேவா? ஆனால் நம்ம இப்போது இந்த 36 அப்படின்ற நம்பரை ஒருவேளை 63 அப்படின்னு கூட திருப்பி வைக்கலாம். ஏன்னா வேறு வழி இல்லை. ஏன்னா ஏபியில் 2 63 இருக்குது. வேறு சி போர்டில் 6 வராது அப்படின்னா நாம் 63 அப்படின்னுமே வச்சுக்கலாம். ஓகேவா? வேறு வழி இல்லை. இந்த 683 நாம் திருப்பி இங்கே 836, 863 அப்படின்னு வச்சு பார்க்கலாம். ஒரு 6 வந்தாலும் வரலாம். நீங்கள் மேட்ச் பண்ணி பாருங்கள். ஓகேவா? இந்த 863 நம்ம இங்கே பாருங்கள், 83, 82, 81. அந்த 81க்கு 86 அப்படின்னு எடுக்கிறோம். ஓகேவா? அப்படியுமே இது மேட்ச் பண்ணுறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு அப்படி தான் மேட்ச் பண்ணேன். 81 வரும் அப்படின்னு. அப்படி 81 வந்துச்சுன்னா 813 அப்படின்னுமே ப்ளே பண்ணி பாருங்கள். ஓகேவா? 813, ஏன்னா 3ன்றதுமே நமக்கு வந்து பெண்டிங் தான் சி போர்டில். அப்படி வந்துச்சுன்னா ஒருவேளை 81 வந்தால் அதோட 5 தான் வரணும். 815 தான் வரணும். பாருங்கள், ஏபியில் 81 வருதான்னு பாருங்கள். ஓகேவா? 81 வந்தால் 815 தான் வரணும். எப்படின்னா அது அப்படி தான், அது ஒரு கணக்கு சொல்கிறதுக்கு இல்லை. அது மறுபடியும் எடுத்தோம்னா இன்னும் ஒரு 10 நிமிஷம் போயிடும். ஓகேவா? அதனால் 81 வந்துச்சுன்னா 815 ப்ளே பண்ணுங்கள். 86 வந்துச்சுன்னா 863 ப்ளே பண்ணுங்கள். ஓகேவா?